தெய்வ பக்தி தமிழ் சேனல் பார்க்க வந்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக துவங்கட்டும். சமையல் அறையில் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் இருக்கணுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருமே பொதுவாக பூஜை அறைக்கு தான் ரொம்ப முக்கியம் கொடுப்பாங்க. பூஜை அறைக்கு சமமான ஒரு விஷயம் சமையல் அறை. நம்ம சமையல் அறையில் பல தெய்வங்கள் வாசம் செய்கிறாங்க. பசியை விட ஒரு கொடுமையான ஒரு விஷயம் கிடையாது. அதான் தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க. அன்னபூரணி வாசம் செய்கிற இடம் நம்ம சமையலறை. நிறைய பேர் நம்மளில் எல்லாருமே ஹால் ரொம்ப அழகாக வச்சுக்கணும், 4 பேர் வர இடம் அப்படின்னு நினைக்கிறோம். அது தவறு இல்லை. ஆனால் சமையல் அறையில் பல தெய்வங்கள் வசிக்கிற இடம், அதையும் சுத்தமாக வச்சுக்கணும். காலையில் சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல செய்ய வேண்டிய வேலை பல் துலக்கிட்டு ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லது. உணவை சமைக்க ஆரம்பிக்கும் பொழுதே அன்னபூர்ணி தாயே போற்றின்னுட்டு ஆரம்பிங்க. 2வது குறிப்பு, சமையல் அறையில் அன்னபூர்ணி வைக்கலாமா? கண்டிப்பாக வைக்கலாம். நாங்கள் அசைவம் சமைக்கிறோம், நாங்களாம் வைக்கலாமா அப்படின்னும் கேட்பாங்க. அசைவம் சமைத்தாலும் சைவம் சமைத்தாலும் எல்லாமே உணவு தான். அதனால் அன்னபூர்ணியை வச்சு தாராளமாக வழிபடலாம். 3வது குறிப்பு, வீட்டில் ஒரு சில விஷயங்கள் எப்பயுமே தீர்ந்து போகக்கூடாது. அதில் ரொம்பவே முக்கியமானது உப்பு. உப்பு மகாலட்சுமியோடைய அம்சம். அதை எப்போவுமே குறைவில்லாமல் நிறையா வச்சுக்கணும். என்றைக்கு உப்பு வாங்கிறது? வெள்ளிக்கிழமை வாங்கி முழுமையாக நீங்கள் உப்பு ஜாடியில் போட்டு வச்சுக்கிட்டே வரப்போ உங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருகும். சகோதரி கேட்டிருந்தாங்க உப்பு எங்கே வைக்கிறது அப்படின்ட்டு. உப்பு எப்பவுமே நம்ம கிச்சனுடைய ஷெல்ஃப் இருக்கு இல்லைங்களா, தலைக்கு மேலே வைக்கக்கூடாது. அதே மாதிரி இடுப்புக்கு கீழே வர ஷெல்ஃப்லேயும் வைக்கக்கூடாது. அப்போது நம்மளுடைய சரியாக வயிற்றுக்கு மேலே வர அளவுக்கு வச்சிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். உப்பு அதே மாதிரி நம்ம வலது கையால் எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு வலது பக்கம் வைக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் எடுக்கும் பொழுது வலது கையில் எடுங்க. இடது பக்கமே இருந்தாலும் நம்ம எடுக்கிற விதம் வலது கையிலேருந்து எடுக்கணும். அடுத்து அரிசி எப்படி வைக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அரிசி எப்பவுமே பூமியை தொட்ட மாதிரி வைக்கணும். ஏன்னா அரிசின்றது சிவனுடைய ஆதிக்கம் கொண்டது. அதனால் எப்பவுமே மண்ணோடு சார்ந்து வைக்கிறதுனால நமக்கு வீட்டில் வளர்ச்சி நிறைவாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன உரல் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இந்த உரலோட தத்துவம் நிறைய பேருக்கு தெரியும். அதாவது ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்தது தான் அது. அதனால் அதை பிரித்து வைக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உரலை தனியாக பிரித்து வச்சுருவாங்க, அந்த ஆட்டுக்கல்லை தனியாக வச்சுருவாங்க. அந்த மாதிரி வைக்கக்கூடாது. அந்த மாதிரி வச்சா அந்த வீட்டில் கண்டிப்பாக கணவன் மனைவி இடையே சண்டை இருக்கும். அடுத்தது குபேரனுடைய அம்சம் கொண்டது ஊறுகாய். எல்லாருக்குமே தெரியும். அதனால் வீட்டில் ஊறுகாயை குறைவில்லாமல் வச்சுக்கோங்க. அதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன டப்பாவிலையாவது வாங்கி எப்பயுமே வீட்டில் ஊறுகாய் காலியாகாமல் வச்சுக்கோங்க. அடுத்தது தண்ணீர். வீட்டில் தண்ணீர் எந்த தெய்வத்தை குறிக்கும்னு பலருக்குமே தெரியாது. தண்ணீர் நம்ம குலதெய்வத்தை குறிக்கிறது. அதனால் தண்ணீர் பானையில் தண்ணி குறையுதா, ரொம்ப குறைஞ்சிருச்சு, அப்போவே அந்த பாத்திரத்தை சுத்தம் செஞ்சு தண்ணியை நிரப்பி வச்சுக்கோங்க. வீட்டில் தண்ணி நிரம்ப நிரம்ப வீட்டில் ஐஸ்வர்யமோ ஆரோக்கியமோ நிரம்பி இருக்கும். அடுத்து அஷ்டலக்ஷ்மிகளும் வாசம் செய்கிறது இந்த அஞ்சரை பெட்டியில் தான். பலருக்குமே தெரியாது. என்னோடய ஷார்ட்ஸில் அஞ்சரை பெட்டியில் என்ன போட்டு வைக்கணுன்ற ஒரு வீடியோ தொகுப்பும் இருக்குது, பாருங்கள். பருப்பு தானியங்கள் இதெல்லாம் குறைஞ்சிதுன்னா ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. கழுவி நீங்கள் காய வைக்கிற நாள் ஒரு நாள் இருந்தால் பரவாயில்ல, அடுத்த நாள் முழுமையாக ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. துவரம்பருப்பு முருகனுக்கு ரொம்பவே உகந்த பருப்பு. அடுத்தது வீட்டில் எண்ணெய் நெய் இதெல்லாம் சுத்தமாக தொடச்சி வைக்கக்கூடாது. அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாவது இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீட்டில் தொடச்சி பயன்படுத்துவாங்க. அதாவது உப்பு குறைஞ்சிட்ருக்கோம், தொடச்சி கடைசி ஸ்பூனை எடுத்து வலிச்சு போடுறது. பருப்பு காலி ஆகிட்ருக்கோம், சுத்தமாக காலி பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே ஒரு வாரம் விட்டு வைக்கிறது. அந்த மாதிரி செய்யக்கூடாது. இந்த மாதிரி செய்கிறவங்க வீட்டில் கண்டிப்பாக வறுமை வந்துக்கிட்டே இருக்கும், கடன் தொல்லையும் அதிகமாகும். இரவில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சமையல் அறையை முழுமையாக சுத்தம் செஞ்சு தொடச்சிட்டு பாத்திரங்கள் எல்லாம் விலக்கி வச்சுட்டு போகிறதுனால நம்ம வீட்டில் மகாலட்சுமியோடைய அருள் நிறைஞ்சு இருக்கும்.
சரிங்க சகோதரி, நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் செய்கிறோம். ஆனால் எங்களுக்கு உடல்நிலை சரியில்லாதப்போ நாங்கள் என்ன செய்கிறது? உடல்நிலை சரியில்லையா, அவங்களால பாத்திரம் க்ளீன் பண்ண முடியல, உங்களுக்கு நேரம் அமையல, வெளியில் போயிருக்கீங்க, முடியாத நேரத்தில் பாத்திரத்துக்கு மேலே தண்ணி விட்டுட்டு அந்த அன்னங்கள் எல்லாம் காயாமல் குறைஞ்சபட்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டாவது போகலாம். அதே மாதிரி முக்கியமான ஒரு வழக்கம், நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு சாதமாவது நம்ம கேஸ் ஸ்டவ்வுக்கு மேலே வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா, தெய்வங்களும் சரி நம்ம முன்னோர்களும் இரவில் வருவாங்க, அவங்களுக்கு பசி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் எப்பயுமே வீட்டில் அன்னம் இருக்குது, எங்கள் வீட்டில் அன்னம் எப்போவுமே நிறைஞ்சி இருக்குன்றதுக்காக தான் சமைக்கும் அடுப்பு மேலே நம்ம கொஞ்சம் சாதமோ அல்லது தண்ணீரோ, அல்லது நம்ம ஊருக்கு போகிறோம், ரொம்ப நாள் ஒரு 10 நாள் வெளியூருக்கு போகிறோம், அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு 4 முந்திரி இல்லது 4 காஞ்ச உலர்ந்த திராட்சை இதெல்லாம் மேலே ஒரு சின்ன தட்டில் போட்டு கேஸ் ஸ்டவ் மேலே நீங்கள் வச்சுட்டு போகலாம். இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிந்த தோழிகளுக்கும் இதை பகிருங்க. இதுவரையிலும் வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலோ அல்லது கேள்விகள் இருந்தாலோ கமெண்டில் தெரிவிங்க.